டபுள் ப்ரெஸ். ஆஃப். இது வந்து யூஎஸ்பி உங்கள் சார்ஜ் போடுறதுக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப மூவபிளாக இருக்கனால நீங்கள் எங்கேயாவது போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். அதாவது குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸாக 8 டைம்ஸ் சுற்றும். ஸோ அது வந்து உங்கள் கிளாத் வந்து துணி துவைச்சிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா பஸ் ஸ்டாண்ட். இதுதான் வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட். அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துட்டே போங்க. செகண்ட் லெஃப்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சூப்பரான ப்ராடக்ட்ஸோட கடை இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் வந்துக்கு அப்புறம் செகண்ட் லெஃப்ட் வரும். ஸோ அந்த செகண்ட் லெஃப்ட் நீங்கள் திரும்பினதும் பார்த்தீங்கன்னா சதத் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் ஷாப் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அந்த போர்ட் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அந்த செகண்ட் லெஃப்ட்டில் அப்படியே உள்ளே நீங்கள் திரும்பினதும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, சதத் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஈஸ்வர் ஷாப், இந்த கடையிலேருந்து தான் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அட் ஷாப் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்னொரு வழி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிரை காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட் கிரைக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுக்குள்ளே அப்படியே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் ஷாப் வந்துடும். இவங்களோட ஆன்லைன் வெப்சைட் கூட இருக்குது, ஈஸ்வர் ஷாப் மை குக்வர் ஷாப் அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் கூட நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வந்து குட்டி ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன ஆஃபர் அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. 2000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஜார், அதாவது இது வந்து டபுள் ரேக் இருக்குது. 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டபுள் ரேக் ஸ்பைசஸ் ஜார் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பைசஸ் ஜார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். முதல் நம்ம வந்து வெறும் கார்லிக் ப்ரெஷர் மட்டும் வச்சுருந்தோம். இப்போ இதில் புது மாடல் வந்துருக்கு, கார்லிக் ப்ரெஷர் கம் ஓப்பனர் மாதிரி. ஸோ கார்லிக் ப்ரெஷர் கம் பாட்டில் ஓப்பனர். ஸோ இது வந்து புது மாடல், 2 in 1 பர்பஸ்க்காக. இதோட ப்ரைஸ் என்னது? 120 rupees வரும். ஸோ நிறையா சோலார் லைட் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து மல்டி ஃபங்க்ஷன் மோஷன் சென்சார் லைட் ஆக்சுவலாக. ஸோ மோஷன் சென்சார் லைட் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ கபோர்டில், ஃப்ரிட்ஜில் ஜென்ரலாக யூஸ் ஆகும், உங்களுக்கு பீரோவில், பாத்ரூம்ஸில், ஸோ வாக் ஏரியா அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக. ஸோ லைட்டு, ஸோ அதோடு சேர்த்து 3M ஸ்டிக்கரு, தென் சார்ஜிங் USB ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து 3 மோடு இருக்கும். இது வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து ஆட்டோ வந்து மோஷன் சென்சாரில் இருக்கும். ஸோ ஆன் வந்து நார்மல் ஆனில் வரும். இப்போ நான் மோஷன் சென்சாரில் வச்சுட்டு உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து ஆனில் வச்சுட்டு இப்போது இது வந்து ஸ்டீல் ரேக் தான். ஸோ இதில் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆஃப் ஆகிடுச்சு மோஷன் சென்சார் லைட்டு. இப்போ நம்ம பாட்டமில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இந்த மேக்னெட்டை வச்சு. இது ஆஃப் ஆகும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஆன் ஆகும் பாருங்கள். ஸோ இது நான் ஆன் பண்ணல. ஸோ மோஷனை டிடெக்ட் பண்ணிவிட்டு ஆன் ஆகும் ஆக்சுவலாக. சார் அதோட ப்ரைஸ் 200 rupees வரும். 200 rupees. இதனால் என்ன பர்பஸ்? இப்போ வாக் ஏரியாவில் நீங்கள் லைட் எப்போவுமே போட்டு வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்விட்ச் போட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம வாக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டிடெக்ட் பண்ணி லைட் ஆன் ஆகும். இப்போ பீரோவில் இருக்கும்போது நைட்டில் வந்து லைட் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணணும்ல. ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சேர்த்து 3M ஸ்டிக்கரும் வந்துடும். ஸோ இது பண்ணிக்கலாம். இப்போ மேட்னா நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுட்டு திரும்ப பிளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிக்கர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல சார்ஜிங் போட்டணுமோ அந்த வயரோட கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஃபேஸ் மசாஜர் ஆக்சுவலாக. ஸோ 199 rupees வரும் இது. ஸோ 5 piece செட் இருக்கும், பேட்டரி போட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் பியூட்டி கேர் மசாஜர் ஆக்சுவலி. ஃபேஷியலுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஷியலுக்கு தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க, பியூட்டிஷியன்ஸும் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீட்லேயும் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ப்ரைஸ் என்ன சார்? 199 வரும். 199. இந்த ஜூஸர் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஆக்சுவலாக. பட் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்த ஜூஸர் எல்லாமே வந்து 4 blades வரும். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து 6 blades வருது ஆக்சுவலாக. இது வந்து ஃபார் ஜூஸர் பர்பஸ்க்கு மட்டுமா சார்? ஜூஸரு இல்லை கொஞ்சமாக நீங்கள் ஜூஸ் பண்ணுறதுக்கு இல்லை மிக்சர் பண்ணுறதுக்கு, ஸோ அது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம்.
பட் என்னென்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் போடும்போது கட் பண்ணி இதில் போடணும். பெருசாக போட்டிங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் பொமக்ரானேட் ஜூஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ இது வந்து சார்ஜிங் போர்ட்டு, நார்மல் மொபைல் சார்ஜிங் போர்ட்டு தான். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இதில் போட்டுக்க வேண்டியதான் ப்ளக் பாயிண்டில். ஸோ இது டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் போட்டு உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஜூஸர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போடலாம். மேபி பொமோகிரானேட், ஆப்பிள், பட் கொஞ்சம் மைன்யூட் பீஸாக, கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக மட்டும் போட்டுட்டு இதை வச்சு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபில்டர்ஸ் இருக்குது. ஆமாம், ஃபில்டர்ஸ் இருக்குது. நீங்கள் உட்காந்து வடிகட்டவே தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் வந்து இப்படியே போர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஓட்டே இருக்கனால. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டபுள் ப்ரெஸ். ஆஃப். இது வந்து யூஎஸ்பி உங்கள் சார்ஜ் போடுறதுக்கு. இது போட்டு முடிச்சு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஜூஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் இந்த 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 மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணி போகிறப்போ உங்களுக்கு வந்து இது டெஃபினட்டாக யூஸ் ஆகும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணுன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த டைம் ஆன் ஸ்பாட் கட் பண்ணி போட்டு ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கலாம். இது நெக் ஃபேன் மேடம் ஆக்சுவலாக. ஸோ ஜென்ரலாக வந்து ட்ராவல் பண்ணும்போது, இல்லை வெயில் நேரத்தில், பஸ்ஸில் எங்கேயாவது போகும்போது, சமைக்கும்போது, எல்லா இடத்துலையும் உங்களால் வந்து சீலிங் ஃபேனோ இல்லை டேபிள் ஃபேனோ வச்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபேன் யூஸ் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். ஸோ வெயில் காலத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் என்ன சார்? 350 வரும். 350. எவ்வளோ நேரம் சார் சார்ஜ் பண்ணணும்? இது ஒரு 4 hours சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடும். சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூசேஜ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெக் ஃபேன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ரொம்பவே ஹாட்டான ஒரு சீசன் வந்தாச்சு. நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், இல்லை கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஃபேன் போட முடியாது அடுப்பு எரிஞ்சிருக்கும்போது. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்லோ மோடில் வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக தான் காற்று வருது. ஸோ அந்த பட்டனை வந்து இப்போ நான் இன்னும் கொஞ்சம் வந்து லாங்காக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு காற்று சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாகவே காற்று வருது. இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஒரு ட்ரெயினில் போகிறோம், உட்காந்து நம்ம மொபைல் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேன் போட்டுக்கும் போது நம்மளோட ஃபேஸுக்கு மட்டும் நல்லா வந்து காற்று வரும். இப்போ மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நெக் ஃபேனுன்னே நான் சொல்லுவேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ்பி கேபிளில் சார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 4 hours வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 to 2 hours வரைக்கும் நீங்கள் இந்த ஃபேனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பவர் பேங்க் கொண்டு போகிறோன்னா பவர் பேங்க்கில் கூட நம்ம இதை வந்து அழகாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லாவே காற்று வருது, நல்ல ஸ்பீடாக வருது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இந்த ஃபேன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் அதர் ஆன்லைன் வெப்சைட்டை விட உங்களுக்கு ஈஸ்வர் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இது வந்து சன்செட் லேம்ப்பு. ஸோ ஜென்ரலாக சன்செட் மூடு வந்து ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் சன்ரைஸ் மூடு இதான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மூடில் வந்து வீடியோஸ் பண்ணுறது, இல்லை ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லை அந்த தீம் வந்து வீட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் இந்த லேம்ப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நிறையா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. ஸ்பெஷலி வந்து யூடியூபர்ஸு, ஃபோட்டோகிராஃபிக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுறாங்க. மிக்ஸோடு வந்துடும். இது எல்லாமே ஸ்க்ரூ, லேம்ப்பு, ஸ்டாண்டு 3 சேர்ந்து வந்துடும். பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ முதல்ல இந்த ஸ்டாண்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரூ வந்து அதில் வந்து நம்ம டைட் பண்ணிடணும். ஆமாம், இதில் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இது மாதிரி வந்து சன்செட்டோட மூட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ரூம்குள்ளே வீட்டில் ஸோ கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே இன்னும் டார்க்னஸ் பத்தலை. ஆக்சுவலாக இன்னும் கரெக்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு இதாகும். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க? ஃபோட்டோகிராஃபி தான். ஃபோட்டோகிராஃபிக்கு
மேஜராக ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ ப்ளஸ் அந்த அந்த தீம் மூட் வந்து க்ரியேட் ஆகும் இந்த இதில் டார்க் ரூமில். இது சன்செட் தீமில் வைக்கிறது எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் டைமில், பார்ட்டி டைமில் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நல்ல டார்க் ரூம்ஸில் பார்க்கும்போது ரெயின்போ ஷேட்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி. இது ஏற்கனவே பார்த்த டர்போஃப்ளக்ஸ் டேப்பு தான் ஆக்சுவலாக 360 ரொட்டேட்டபிள் டேப்பு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து இது வந்துடும் ஆக்சுவலாக அந்த நாப் வந்துடும். ஸோ எனி டேப்புக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் டேப், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எனி டேப்புக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நாபும் ஸ்க்ரூஸும் உள்ளே வந்துடும். ஸோ எந்த டேப்புக்குனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனால் என்ன பர்பஸ் யூஸ்? 360 டிகிரி ரொட்டேட் எந்த டைமில் வேணுமோ நீங்கள் சிங்கில் மாட்டுறீங்க இல்லை வேறு ஏதோ பைப்பில் மாட்டுறீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் வேணாலும் வாட்டரை வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஆக்சுவலாக என்ன சார்? அலாரம் லாக். ஆக்சுவலாக இது என்ன பர்பஸ்னால் தெஃப்ட் ஆகும்போது ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அலாரம் வந்து கொடுக்கும். இது நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இந்த மாதிரி லாக்கு, பேட்ரி பேக்கப்பு, 3 கீ, இது 3 சேர்ந்து செட்டாக வந்துடும். ஸோ இதுவுமே பேட்ரி போடணும். உள்ளே ஆல்ரெடி ஒரு பேட்டரி செட் இருக்கும். ஸோ இது வந்து அடிஷ்னலாக வர்றது. நார்மலாக இருக்குது. இது வந்து நார்மல் லாக்கில் பொசிஷனில் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நார்மல் லாக்கு. ஸோ எந்த சவுண்ட் எதுவும் வராது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதை இப்போ திருப்பி போடணும். இப்படி இருந்ததை இப்படி திருப்பி போடுறேன். ஸோ திருப்பி போடும்போது ஸோ இப்போ லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து புல் பண்ணி லாக் பண்ணி கீழே நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ புல் பண்ணும்போது யாருமே வந்து இந்த லாக்கை டச் பண்ணாலும் இதோட ப்ரைஸ் என்ன சார்? இது வருமா? எவ்வளோ சார்? 399 வரும். GB வரும். இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் புல் பண்ணுறேன். யாராவது பிடிச்சி இழுக்கும்போது எங்கே சார் இதில் பேட்டரி போடணும்? கீழே உள்ளே காட்டுறேன். இப்போ வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும், ஸ்டார் ஸ்க்ரூ. அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். இந்த பாட்டம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் ஆயில் ஸ்ப்ரேயர் ஆக்சுவலாக. ஸோ கிளாஸ் பாட்டம். ஆமாம், பாட்டில் வந்து கிளாஸு. இது வந்து ஆயில் உள்ளே போர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஊற்றிட்டு இதில் வந்து வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 199 வரும். 199. லிக்விட் வைடர் ஆக்சுவலாக சிலிக்கான் தான் இதுவும். ஸோ இது வந்து எதுக்குன்னா இந்த சூப்பு இல்லை ரசம் வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றும்போது ஸ்பில் ஓவர் ஐஸ் சிந்துறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நிறையா டைம் நடக்கும். ஸோ இது அந்த பாத்திரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஊற்றும்போது கரெக்டாக வந்து சிந்தாமல் உள்ள கீரை லீஃபை வந்து ஆயிடுது. ஜஸ்ட் அந்த ஸ்டெம்பை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு இது பண்ணோம்னா லீஃபை எடுத்துடலாம். பாட்டிலு இதில் வந்து டெம்பரேச்சர் வாட்டர் பாட்டில்னு சொல்லுவாங்க. இது வந்து டச் சென்சர் ஆக்சுவலாக. இது வந்து டச் சென்சர். ஸோ நான் டச் பண்ணும்போது டெம்பரேச்சர் வரும் என்னன்றது. பாட்டில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அது வரும். இதில் தண்ணி ஊற்றி வச்சா ஹீட்டாகவே இருக்குமா? ஆமாம், ஃப்ளாஸ்க்கு தான் அது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னன்றது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஃபில்டரோட இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஹாட் வாட்டரோ இல்லை டீ இல்லை சூப் எதுனாலும் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வைக்கும்போது ஸோ இந்த டெம்பரேச்சர் ஃப்ளாஸ்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா நார்மல் ஃப்ளாஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இதில் வந்து டெம்பரேச்சர் காட்டும். ஸோ உள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது. ஸோ 80 டிகிரி அண்ட் அபோவ் இருந்ததுன்னா நீங்கள் சிப் பண்ண முடியாது, வாய் சுட்டுரும். ஸோ நிறையா டைம் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம அந்த மாதிரி தெரியாமல் சிப் பண்ணி வாய் சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் டைம் இப்போது 28லேருந்து 50 டிகிரி வரைக்கும் இருக்கும்போது நார்மல் இதில் இருக்கும். ஸோ கீழே போகும்போது சில்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பிளாக் பாட்டிலில்
எல்லாமே பிளாக்ல தான் இருக்கும். இது எல்லாமே பிளாக் லெதர். அண்ட் இதோட ப்ரைஸ் இது வந்து 400 rupees வரும். 400 rupees. எவ்வளோ ml சார் குடிக்கும்? இது 500 ml வரைக்கும். 500 ml. பெட்டர் ஆக்சுவலாக. புரியல சார். டேப்லெட்டு நிறைய இடத்துல வந்து பாதி சாப்பிடுங்க, பில்ஸ் கட்டர். ஸோ காமிச்சிருக்கேன். ஸோ இருக்கும்போது என்ன சைஸ் வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுறது. நீங்கள் கிராஸில் கட்டாயிரும். கிராஸில் வச்சுனாலும் சரி எப்படினாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் இதோட ப்ரைஸ் 6 ரோலர் இருக்கும் 2 சைடு லெக் மசாஜரு. 6+6 12 ரோலர் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஜென்ரலாக நார்மல் லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ். ஸோ அது வந்து காலை குத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா பிளெண்டாக இருக்கும், உங்களுக்கு மசாஜும் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். ப்ளஸ் நிறையா ரோலர் இருக்கனால உங்களுக்கு நல்ல மசாஜரும் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees. போர்டு ஆக்சுவலி பிளாக் போர்டு ஸ்டிக்கராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்ன ஏரியாவில் எந்த சைஸில் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது, அதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு இது வேணும், வாலில் மாட்டுறதுக்கு ஒரு ஆணி வேணும். ஸோ இது வந்து அப்படியே ஸ்டிக்கராக இருக்கும். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் சாக் பீஸ் யூஸ் பண்ணாலே போதும். எதை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம்? உள்ளே ஸ்டிக்கர் இருக்கும், ஸ்டிக்கரோடு தான் வரும் ஆக்சுவலாக. ஸ்டிக்கரோடு தான் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது கம்ப்ளீட் போர்டு இந்த சைஸில் வரும். ஸோ நீங்கள் நீளமாக வேணும்னா ரோல் பண்ணி அடுத்தடுத்த லேயராக வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரே லென்த்தாக வேணும்னா அப்படியே எடுத்து ஒட்டிக்கலாம். இது பார்க்க ரோல் மாதிரி இருக்குது, துணி காய வைக்கிற கயிறு தான். பட் என்ன நார்மல் இதுக்கு வித்தியாசம்னா, ஸோ என்ன லென்த் வேணாலும் நீங்களே வந்து நாட் போட்டு கட்டணும். ஸோ இது ஹூக் இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். ப்ளஸ் அங்கங்கே ஹேங்கர் வந்து தனித்தனியாக இருக்கனால ஸோ ஒன்றோட ஒன்று ஹேங்கர் வந்து மூவ் ஆகாது. நீங்கள் ஹேங் பண்ணி தொங்க விடும் போதும். ஸோ அங்கங்கே நாட் இருக்கும். ஸோ நைலான் ரோப் வராது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்லிப் ஆகாது ஆக்சுவலாக, விண்ட் ப்ரூஃபாகவும் இருக்கும். 75 rupees. 75 rupees. எவ்வளோ மீட்டர்? 5 meters. 5 meters இருக்கும். அண்ட் இது என்ன சார்? இது டீப் ஃப்ரையர் ஆக்சுவலாக. நீங்கள் நிறையா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுற ஷாப்ஸில் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கணும். இது வந்து நீங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரையர். எல்லா விதமான ஃப்ரைஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக இதில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் எடுத்துட வேண்டியதான். இது கோல்டன் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இது 250 rupees. பேக் சீலிங் மிஷின் இது. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஃபுட் வந்து மிச்சம் ஆயிடுச்சு கவரில் போட்டு சீல் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து சோலார் இருக்குது ப்ளஸ் பேட்டரியும் இருக்குது. ஸோ இது வந்து 80 rupees வரும். 80 rupees. 80 ரொம்ப சீப்பாக சொல்கிறேன். ஆமாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் கம்பேர் பண்ணால் உண்மையிலே கம்மியாக தான் இருக்கும். நேரில் வந்து கூட பாருங்கள். செயின் கிளீனிங் ப்ரஷ் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு சைக்கிள், பைக்கு, 2 wheeler இருக்குது. ஸ்பெஷலி வந்து ப்ரீமியம் பைக்கு 200cc and above பைக் எல்லாத்துலேயும் வந்து செயின் கவர் வந்து ஓப்பனாக தான் வரும். ஸோ அதை வந்து செயின் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் வச்சு அது க்ளீன் பண்ணுவாங்க. அந்த சைடு கார்னர் வந்து சைடில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இதோட ரேட் ஆக்சுவலாக எக்ஸாக்ட். இதோட ப்ரைஸ் 109. 109. ஆமாம். இது ஸ்னோரிங் கிளிப்புன்னு சொல்லுவோம். மூக்கில் வந்து மாட்டுற மாதிரி கிளிப் இது. ஸோ கொரட்டை வராமல் இருக்கிறதுக்கான, கொரட்டை விடாமல் இருக்கிறதுக்காக. இது 40 rupees வரும். இது என்ன சார் பண்ணுங்க? ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நோஸில் வந்து கிளிப் மாதிரி மாட்டுற மாதிரி மாட்டிக்கணும். ஓகே, கொரட்டை சென்டரில் மாட்டிக்கணும் ஆக்சுவலாக. மாட்டிட்டா அவாய்ட் பண்ணும் ஆக்சுவலாக. இதோட ப்ரைஸ் என்ன சார்? 40 rupees வரும். 40 rupees. அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீட் கார்ன்ஸு, நார்மல் கார்ன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பாயில் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பீல் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த பீல் பண்ணக்கூடிய அந்த கார்ன்ஸ் வந்து விழுந்துடும். ஸோ இந்த பிளேடு வழியாக வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து அதை பீல் பண்ணும்போது அந்த உள்ள அந்த நமக்கு சேவ் பண்ணிக்க ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து விழுந்துடும். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா. இது எல்லாருக்குமே வீட்டில் இருக்க குழந்தைங்க வச்சுருக்கோம் எல்லாருக்குமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பாத் ப்ரஷ்.
அதை முதுகு தேய்ச்சி குளிக்கிறதுக்குலாம் நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த கீழேயும் பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு நம்ம வந்து முதுகு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நமக்கு இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிக்காக ஒரு மாதிரி பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அருவ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முதுகில் உள்ள அழுக்கை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கும் இதை வச்சு நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து முதுகு தேய்ச்சி ஈஸியாக குளிச்சுக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சன்லேயே ஆகட்டும் இல்லைனா பெட்லலாம் வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு குட்டியாக வந்து ஒரு முறம் மாதிரி கையில் வந்து நம்ம அந்த டஸ்ட்டை வந்து நம்ம வந்து எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இதை வச்சு இப்படி புல் பண்ணோம்னா இந்த முறத்தில் வந்து அந்த குப்பை வந்து போய்டும். நம்ம அதை அப்படியே வந்து டஸ்ட்பினில் வந்து போட்டுடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா 40 ருபீஸ். அண்ட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் பம்பிங். இப்போ வந்து ஹோட்டல்ஸில் இல்லைனா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் இது மாதிரி டின் கணக்கில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கவங்க டின் கணக்கில் வாங்கி வைப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவுத்துறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த டின்குள்ளே ஜஸ்ட் இதை வந்து நம்ம வந்து இப்படி உள்ளே வந்து விட்டுட்டு இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கீழேருந்து ஆயில் வந்து அப்படியே வந்து மேலே வந்துட்டு இந்த குழாய் வழியாக வந்துடும். ஸோ இதுவுமே வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஆயில் வந்து சிந்தாமல் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனியன் டொமேட்டோ கார்லிக் இந்த மாதிரி சாப் பண்ணுற ஒரு இது தான். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 124 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆன்லைன் வெப்சைட்டை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஷோ ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. 124 ருபீஸ். இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக கூட கொடுக்கலாம். உங்களோட மேரேஜ் அந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பாக எல்லாரோட கிச்சன்லேயும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஈஸ்வர் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பர் போர்டு கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சாப்பர் போர்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 220 ருபீஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக் இல்லைனா ஊறுகாய் போட்டு வச்சுக்கிறது சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வச்சுக்கிறது இப்படி எல்லாம் எதுனாலும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போது டைனிங் டேபிளில் வந்து இதை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நீட்டான ஒரு லுக் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு 2 ஊறுகாய் வச்சுக்கிறோம் இல்லை சால்ட் அண்ட் பெப்பர் வச்சுக்கிறோம். அப்படியே வந்து அழகாக ஒரு டைனிங் டேபிளில் இது ஃபிக்ஸடாக அப்படியே இருந்துடும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன பார்த்திங்கன்னா 149 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, ஜெம்ஸு இந்த பார்த்திங்களா நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வித் ஸ்பூன்ஸோடு கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உடம்பு தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் தான் இதெல்லாமே. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே நம்மளோட தலை குளிக்கும் போது முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஓட்டை வழியாக போயிட்டு நமக்கு வந்து அடைக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்ட்ரெயினர்கிட்ட நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் அப்புறம் இருக்கிற அந்த டஸ்டர்ஸ் அந்த குப்பைகள்லாம் வந்து இது வந்து அப்படியே வந்து உள்ளே விடாமல் வச்சுக்கும். நம்ம அதை எடுத்து நம்ம வந்து டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க இல்லை நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் சாக்லேட்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் சாக்லேட் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சாக்லேட்ஸ் மோல்ட் கூட இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட்டான மோல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி சாக்லேட் மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மோல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்களா சாக்லேட் மோல்ஸில் வந்து ABCD சாக்லேட் மோல்ஸ் இருக்குது. அண்டு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் உள்ளது இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து நிறைய சாக்லேட்ஸ் மோல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸ்வர் ஷாப்பில் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் டிசைன்ஸ் போட்ட சாக்லேட்ஸ் மோல்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரஷ் தான். குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டில் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போய்ட்டுறாங்க, அவங்க வாட்டர் பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மல் ப்ரஷ்ஷை விட இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரஷ்ஷை விட என்ன இதில் ஒரு பெனிஃபிட்னு என்கிட்ட கேட்குறீங்கன்னா இது வந்து சிலிகான் ப்ரஷ். ஸோ வந்து அதில் உள்ள அந்த ஸ்மெல் ஆகட்டும் டஸ்ட் ஆகட்டும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துரும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 99 ருபீஸ். அண்ட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு லேடல் அப்படின்னே சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு போண்டா மாவு இல்லைனா உளுந்த வடைக்கு மாவு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் இந்த லேடில் வந்து அந்த மாவு மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவு வந்து மேலே வந்துடும். அதை அப்படியே எடுத்து நம்ம அழகாக வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இதில் இந்த லேடல்னால என்ன ஒரு வடை பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஒரே சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கட்லெட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 80 ருபீஸ். இது என்ன கேட்டிங்கன்னா சீஸு கார்லிக் வந்து நல்ல பெரிய பெரிய கார்லிக்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து நம்ம துருவை யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் இதெல்லாம் வந்து துருவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிஷ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஷ்க்கு மேலேயே வந்து அழகாக நம்ம வந்து சீஸ் எல்லாம் வந்து இப்படி அழகாக கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஃபைனாக வந்து உங்களுக்கு வந்து கிரேட் பண்ணி கொடுக்கும்.
இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் கூட இவங்ககிட்ட இருக்குது. மெஷரிங் கப்ஸ் அப்படின்னும் கூட சொல்லிட முடியாது. கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் அப்படின்னு நான் சொல்வேன். அதாவது லேடிஸ்க்கு ரொம்பவே பிடித்தமான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி MM ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி ஹேக் பண்ணிக்கணும். ஹேக் பண்ணிவிட்டு உங்களோட செவத்தில் வந்து இப்படி நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விழுகும். இந்த பிக்சரில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராடக்டை மேலே கொட்டி வச்சுட்டு மூடி வச்சுக்கிறாங்க. அந்த ஒயிட் கலர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் வந்து கீழே வந்து நமக்கு விழுகும். தேவையான அளவு நம்ம இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பட்டனை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்டாப் ஆகிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் மக்கு. ஸோ இதில் நம்ம காஃபி, டீ நம்ம எதுனாலும் வந்து நம்ம வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் ட்ராவல் மக். இது இப்போ காரில் நீங்கள் போகிறீங்க, காஃபி டீ எடுத்துகிட்டு போகிறீங்க, ஹீட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து அடுப்பு இருக்காது. ஸோ ட்ராவல் பண்ணும்போது இருக்காது இல்லையா. இந்த மாதிரி வந்து ஒரு காரில் நம்ம சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து இப்படி மாட்டிட்டு காரில் நம்ம சார்ஜ் போடுவோம்ல அதில் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காஃபி ஆகட்டும், டீ ஆகட்டும், பால் ஆகட்டும், இல்லை ஹாட் வாட்டர் குடிக்க நீங்கள் சடனாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளம் இதில் நீங்கள் வந்துட்டு உடனே வந்து நீங்கள் வந்து சுடுதண்ணி கூட நீங்கள் வந்து வச்சு குடிச்சிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 499க்கு கொடுக்குறாங்க. நினையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து வாங்கி குழந்தைங்களுக்கு வந்து குளிப்பாட்டுங்க. அவங்களோட தலை வந்து பார்த்திங்கன்னா நனையாது. அண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா, 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 99 rupees. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபேஷியல் கிட் தான். நம்ம பார்லர் போகாமல் நம்மளோட முகத்தை வந்து ரொம்பவே அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு கிட் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் வந்து ஜஸ்ட் இப்படி புல் பண்ணும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் அதிகமாகும். ஸோ ஃபேஷியல் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு இதை பற்றி வந்து நோ ஐடியா, எனக்கு இதை பற்றி சரியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் ஷாப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து என்ன தெரியும், நானுமே வந்து பார்க்கும்போது சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கிடையாதுங்க. பார்த்திங்களா, யாரோ சாப்பிட்டு கடித்த மாதிரி கூட வச்சுருக்காங்க. பட் இது வந்து சாக்லேட் வந்து கிடையாது. அதோட ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாக்லேட் ஸ்மெல்லில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் நோட் புக். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டக்குன்னு நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்களுக்கே கொண்டு போய் கொடுக்குறோன்னா சாக்லேட் நினச்சி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவங்க கடிக்கிறதுக்கு கூட 100% வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் நோட் புக். இந்த மாதிரியான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கூட ஈஸ்வர் ஷாப்பில் இருக்குது. ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து சாரீஸ்க்கெலாம் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சாரீ ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ் வாங்கவே ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரியான ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ் கூட இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 225 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டை வந்து ரொம்பவே அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டேப் தான். ஜஸ்ட் நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி நம்மளோட செவத்தில் வந்து ஒட்டிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாட்டி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு உங்களுக்கு வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் வந்து மண் கூட போட்டு வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது குட்டி குட்டி செடிகள் வந்து அதிகமாக வளராமல் இருக்கும்ல, அழகாக குட்டி குட்டி செடிகள், அந்த மாதிரி கூட நீங்கள் செடிகளை கூட நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டை, சோம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வைக்க தேவையில்லை. இதுலேயே வந்து அப்படியே இருந்துடும். ஜஸ்ட் நம்ம இதை வந்து எடுத்து நம்ம வந்து குப்பையிட போட்டுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா டேப்லெட்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ். வீட்டில் வயசானவங்க நம்ம அம்மாமாருங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை காலையில், மத்தியானம், நைட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பார்ட்டிஷன் பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ மொத்த டேப்லெட்டும் இருக்குன்னா இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒயிட் போர்டு அண்ட் பின்னாடி திருப்பினா உங்களுக்கு வந்து பிளாக் போர்டு.
ஸோ 2-in-1 பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா உடன் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த போர்டோட ஹைலைட் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 280 rupees கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் ஒன்று கொடுத்துட்றாங்க, ஒயிட் போர்டில் எழுதக்கூடிய ஒரு மார்க்கர் ஒன்று கொடுத்துட்றாங்க. அண்டு க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டஸ்டர் அண்ட் சாக் பீஸ், ஒரு சின்ன ஒரு ஒயிட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாக் பீஸ் கூட கொடுத்துட்றாங்க. ஸோ ஒயிட் போர்டு அண்ட் பிளாக் போர்டு ரெண்டுமே இருக்குது இதில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஹோஸ், நம்ம வீட்டில் செடிக்கெல்லாம் அடிக்கிறோம் பார்த்திங்களா, செடிக்கு வாசலுக்கு வாசல் தொளிக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 mm அண்ட் இதோட ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 50 feet இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஷவர் மாதிரி வரும்ல, அந்த மாதிரியான ஒரு குழாய் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேண்டில் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு ஹோஸ் தான் இது. ஸோ நம்ம வந்து குழாயில் வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். இந்த மாதிரி குழாயில் மாட்டிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி நம்மளோட செடிக்கு இல்லை வாசு தொளிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 290 rupeesக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, குழாய் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு, வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் தூக்கிட்டு போயிட்டு அவங்க வந்து வாசல் தொளிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் குழாயில் அவங்க மாட்டிட்டு இப்படி அழகாக வந்து வாசல் தொளிச்சிக்கலாம், இல்லை செடி கூட தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்மளோட குழந்தைங்க கூட அழகாக இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி உடனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்ஸ் கூட இருக்குது. இது என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குண்டு கொடுத்துருக்காங்க, 4 குண்டு கொடுத்துருக்காங்க ஒரு பேக்கெட்டில். ஸோ ஒரு குண்டை எடுத்து நான் இதில் போடுறேன், என்ன ஆகுது அப்படிங்கிற பாருங்கள். இது வந்து யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறது கூட வந்து சூப்பரான ஒரு சாய்ஸ் தான். அது எவ்வளோ அழகாக அது விழுகுது பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு குண்டு கூட நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 359 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து கிஃப்ட் கொடுக்கறக்கு, இதை நம்ம கிஃப்ட் கொடுக்கும்போது நம்மளோட ஞாபகார்த்தமாக அவங்க வந்து அவங்களோட ஷோகேஸில் கூட வச்சுப்பாங்க. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் புக்கெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் இது. ஸோ தண்ணி பட்டாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறங்காது. நம்மளோட ஆதார் கார்டு வச்சுக்கலாம், நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கலாம், பாஸ்போர்ட் புக் வச்சுக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான திங்ஸ் என்ன இருக்கோ அதை அழகாக இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சு நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அப்பளம் பொரிக்கிறீங்க அப்படின்னா அழகாக வந்து நீங்கள் அப்பளம் பொரிச்சிட்டு ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுடைய எண்ணெய் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆகிடும். அண்ட் வடை பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கட்லெட் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 116 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் ப்ரஷ் அண்ட் சிலிக்கான் லேடில் கொடுத்துருக்காங்க. சப்பாத்தியில் வந்து நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ணணும். இப்போ கீயில் வந்து ஜஸ்ட் டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி மேலே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேக்கு இல்லை நம்ம பஜ்ஜி மாவு இதெல்லாம் ரெடி பண்ணுறோன்னா இந்த மாதிரி லேடில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டி தட்டாமல் வரும். ஸோ அந்த மாதிரியான ப்ரஷ் அண்ட் லேடில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேன் தூக்குறது. தண்ணி கேன் வந்து நார்மலாக நம்மளால் வந்து ஈஸியாக தூக்கிட்டு போயிட முடியாது. ஜஸ்ட் அந்த தண்ணி கேன் அந்த வாட்டர் ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி தூக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம தூக்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த லேடில் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ்லாம் போடல. அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஹாலில் வந்து ஒரு பெரிய மேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நம்ம குழந்தைங்க வேகமாக போய் விளையாடுறாங்க. அது என்ன ஆகும், மேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடங்கி தடுக்கி விட்டு குழந்தைங்க வந்து கீழே விழுவாங்க. இந்த டேப்பை வந்து அந்த மேட் கடியில் நம்மளோட தரையில் நம்மளோட டைல்ஸ் தரை எதுனாலும் ஆகட்டும், இந்த டேப்பை வந்து ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்மளோட மேட்டை போடும்போது உங்களுக்கு வந்து மேட் வந்து கண்டிப்பாக மூவ் ஆகவே ஆகாது. இந்த பிக்சரில் போட்டிருக்க மாதிரி பாருங்களேன். அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து செவத்தில் வந்து நீங்கள் வந்து கீ ஹோல்டர்லாம் மாட்டணும் அப்படின்னா இந்த டேப்பை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் மாட்டிட்டு நம்ம வந்து கீ ஹோல்டர் இருக்கும்ல அதை கூட நீங்கள் வந்து இதில் ஒட்டிக்கலாம். ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ஹெவியான ஒரு கிரிப் டேப், நல்லா வந்து ஹெவியாக இருக்கும் இந்த கிரிப் டேப். இந்த கிரிப் டேப்பில் நீங்கள் ஒட்டுறதுனால உங்களோட செவத்துலேருந்து அந்த நீங்கள் அந்த ஃபோன் அந்த கீஸ்லாம் மாட்டுறீங்களா, அந்த கீ ஹோல்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விழுகாது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸ்வர் ஷாப் வந்தீங்கன்னா இந்த கிரிப் டேப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி பாருங்கள்.
வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு, குல்ஃபி மோல்டு அப்படின்னு எதுனாலும் சொல்லலாம். வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பை இப்போ உள்ள குழந்தைங்க யூடியூப்பை பார்த்துட்டு நான் அதை செய்கிறேம்மா இதை செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்லேயே நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஐஸ்கிரீம் மோல்ஸில் வந்து நம்ம வந்து செஞ்சு நம்மளோட ஃப்ரீசரை வச்சு கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஐஸ்கிரீம் மோல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199 199 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிட் கூட இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பிங் போர்டு இருக்குது அண்ட் நைஃப், செஃப் நைஃப் இருக்குது. செஃப் நைஃபோட கொஞ்சம் குட்டி நைஃப் இருக்குது, காவிங் நைஃப் இருக்குது, சிசர் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த சிக்கன் கபாப், அந்த சிக்கன் வந்து நல்லா மின்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு பிக் நைஃப் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டான ஒரு கட்டிங் போர்டோடு சேர்த்து நைஃப்ஸோடு இந்த செட்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. காமிக்கிறியா? ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிலிக்கானால் மேடாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 275 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சப்பாத்தி மாவு பிசைவோம், இல்லை வந்து ஒரு பரோட்டாக்கே நம்ம வந்து மாவு பிசைகிறோம். நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். திரும்ப அகைன் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். அந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஹெவியான ஒரு சிலிக்கானால் மேட் பண்ணியிருக்கக்கூடிய டவ், அதாவது சப்பாத்தி மாவு, பரோட்டா மாவு இதெல்லாம் வந்து பிசையக்கூடிய ஒரு ஷீட் தான், சிலிக்கான் ஷீட் தான் அது. இதில் வந்து நீங்கள் வந்து மாவு கூட பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மேலே நீங்கள் விரித்து வச்சுட்டு உங்களை சப்பாத்தி மாவு வந்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். அந்த மாவு வந்து ஜஸ்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம், பூரி தேய்ச்சிக்கலாம், இல்லை பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். இதனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா இது வந்து மூவ் ஆகவே ஆகாது. ஸோ கண்டிப்பாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 275 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது. அண்ட் இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நெக் மசாஜர் தான் இது. ஜஸ்ட் இது உங்கள் நெக்கில் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி புல் பண்ணிங்கன்னா உங்களோட பெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறையிறத வந்து உங்களுக்கு வந்து உணர முடியும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் வச்சுக்கக்கூடியது தான். ஸோ வாஷ் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரிமோட் வச்சுட்டு ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் இப்படி ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களோட ரிமோட்டோட அந்த பட்டன்ஸ்லாம் வந்து இந்த சைட் தெரியும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி லைட் க்ரீன், லைட் லெமன் எல்லோ, அப்புறம் பிங்க் கலர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஈஸ்வர் ஷாப் வந்தீங்கன்னா இதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி பாருங்கள். நெக்ஸ்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம லேஸ் வந்து வாங்கி கொடுக்குறதே கிடையாது. ஸோ அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸை வந்து லேஸ் மாதிரி லேஸ் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அந்த மாதிரி தூவி கொடுக்கும்போது லேஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம வந்து அழகாக இப்படி கட் பண்ணும்போது அந்த லேஸ் ஷேப்பில் வந்து வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டர் கூட இருக்குது. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹலோ கிட்டி கிட்ஸுக்கு தேவையான இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான மேக்கப். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இப்போல்லாம் வந்து மேக்கப் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு மேக்கப் கிட் அப்படின்னே சொல்லலாம். குட்டி 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 அழகான ஒரு ப்ரஷஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கிட் அந்த பாக்ஸோடு வருது. இந்த கிட்டோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 190 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 190 ரூபீஸ். அது மட்டும் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளோயிங் ப்ரஷ். இப்போது மேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா அழகாக அவங்களோட ஃபவுண்டேஷன் போடுறாங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த ஹைலைட்டர் போடுறாங்கன்னா அழகாக தான் இதை வச்சு அவங்க வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிட்ஸுக்கு தேவையான ஒரு மேக்கப் கிட். அண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுக்கக்கூடியது. நார்மலாக நம்ம வந்து ஐஸ் ட்ரேட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை விட இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதை வந்து இப்படி நீங்கள் மூடி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த பால் ஷேப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் கிடைக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷல் அப்படின்னே நான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாட் வாட்டர் பேக்கு. இப்போ நமக்கு
ஒரு ஊசி போட்டிருப்போம், இல்லை யாருக்கா முதுகு வலி இருக்கும், இல்லை கழுத்து வலி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹாட்டாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒத்தனை கொடுக்கும்போது ரொம்பவே எதனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஹாட் வாட்டர் பேக்கு கூட இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 160 rupeesக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ப்ரஷ் செட்டு 3 pieces இருக்கும். அண்டு இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து ரொம்பவே வந்து பால்லாம் வந்து ஒழுகி நம்ம வந்து சரியாக துடைக்காமல் ஒரு வாரம் விட்டு வச்சோன்னா தீஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அழகாக வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம இது பண்ணும்போது அந்த அந்த ஸ்டெயின்ஸ்லாம் இந்த அழுக்கெல்லாம் வந்து போயிடும். அது மட்டும் கிடையாது, இப்போ வடசட்டி பேக் சைடில் வந்து சரியாக நம்ம கழுவாமல் இருந்தோம்னா ஒரு மாதிரி ஒரு கரை பிடிச்சிருக்கும். ஸோ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அதை நம்ம தேய்க்கும் போதும் அந்த கரையெல்லாம் போயிடும். இந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 pieces-ஆக வரும். நீங்கள் 3 pieces-உம் அப்படியே செட்டாக வாங்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா எக் கட்டர். இது பாயில் பண்ண எக்கை வந்து அழகாக வந்து நம்ம அந்த மாதிரி எக் கட் பண்ணிக்கலாம். இப்போது தட்டுவடை செட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை தட்டுவடை செட்டு, அப்புறம் முறுக்கு தட்டுவடை செட்டு, எக்கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ எக்கை வந்து நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து அழகாக ஷேப்ஸாக வரவே வராது. ஸோ இந்த பாயில் பண்ண எக்கை வந்து அதோட ஓடெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த பாயில் பண்ண எக்கை வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து அழகாக அந்த மாதிரி கட்டாகி வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோர் ஸ்டாப்பர். இது இப்போ வீட்டில் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ லீவ்னாலே குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கதவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு சத்துன்னு சாத்துவாங்க. சாத்தும் போது அவங்களோட விரல் வந்து பட்டு நிறைய வந்து அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ டோரோட அந்த 2 எண்டுலேயும் வந்து ஜஸ்ட் இதை வந்து நம்ம வந்து இப்படி நம்ம ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா டோர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சாத்தினாலும் நம்ம அதை கழட்டினா மட்டும்தான் அவங்களால டோர் சாத்த முடியும். இதை வச்சுருக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். அவங்களோட கையும் வந்து பார்த்திங்கன்னா அடிபடாது. இதை மாட்டியிருக்கும் போது டோரும் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ண முடியாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து உள்ளே இருக்கிற எக்கில் உள்ளே இருக்கிற எல்லோ வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த ஒயிட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 pieces இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட் எக்கை வந்து நம்ம உடச்சி ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ மட்டும் மேலேயே அப்படி இருக்கும். ஒயிட் இருக்குல்ல பார்த்திங்களா, அந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கீழே வந்து செப்ரேட்டாக வந்துடும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீல் ஆன்டி கிராக். சில பேருக்கு வந்து பித்த வெடிப்பு இருக்கும். ஸோ அந்த க்ரீம் தடவிட்டு இந்த மாதிரி சாக்ஸோ இல்லைனா இந்த மாதிரி சிலிக்கான் இது போடும்போது, இந்த மாதிரி சாக்ஸ் போடும்போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்த வெடிப்பு வர்றதை வந்து நம்ம நல்லாவே வந்து குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 கலரில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் கலர், இது வந்து ஸ்கின் கலர் அண்ட் ஒயிட் கலர்லேயும் கூட அவைலபிளாக இருக்குது. இதை டச் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்மளோட ஹீலுக்கு மட்டும், அதாவது போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இதே மாதிரி இந்த பிக்சரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளால் போட்டுக்க முடியும். இது ஃப்ரீ சைஸு. நல்லா பெரிய காலாக இருக்கிறவங்க கூட வந்து இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா மை குக்வேர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கிளாஸ் வந்து டம்ளர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட் எடுக்கிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக் பாயில் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 7 எக்ஸ் வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிளக்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து வாட்டர் அளவு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கப்பால் தண்ணி வந்து இதில் நீங்கள் ஊற்றினா போதும். ஸோ ஊற்றிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 7 எக்ஸ் வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த லிட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் பாயில் இது வந்து ஆன் ஆஃப் இருக்குது. எக் பாயில் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அட் அ டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக் பாயில் பண்ணுற ஒரு மெஷின் கூட இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அல்ட்ராஸ்டோனிக் டர்பைன் வாஷ், அதாவது போர்ட்டபிள் வாஷிங் மிஷின். இப்போ நம்ம வந்து வெளியூர் போகிறோம், இல்லைனா கிட்ஸோட ட்ரெஸ் மட்டும் உங்களோட பெரிய வாஷிங் மிஷினில் போட முடியல, இல்லை ரொம்ப வந்து மைல்டான கிளாத் வந்து உங்களால் வந்து பெரிய வாஷிங் மிஷினில் போட முடியல, இல்லை சாக்ஸஸ் மட்டும், இல்லை கிட்ஸ் ட்ரெஸ், குழந்தைங்க பேபி ட்ரெஸ்லாம் போடணுன்னா இந்த மாதிரியான போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் அல்ட்ராசோனிக் டர்பைன் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பக்கெட் வாஷிங். ஸோ இதோட பர்பஸ் எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பக்கெட்டில் வந்து வாஷிங் மிஷின் பக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதில் எனி கிளாத் ஒரு சர்ஃப் எக்ஸல் ஏதாவது லிக்விட் போட்டுட்டு இதை வந்து ப்ளக் பண்ணி சைடில் இந்த மிஷினை வந்து சைட்லேயோ அதில் கீழே எங்கே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே வச்சுட்டு
ஸ்விட்ச் ஆன் பண்ணி நீங்கள் வந்து நார்மல் வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும். 8 டைம்ஸ் இது வந்து ரிவர்ஸ் கண்டிஷனில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி உங்களுக்கு துணியை வாஷ் பண்ணி கொடுத்துரும். நான் இப்போ உங்களுக்கு வந்து இது டெமோ பண்ணி காட்டுறேன். இந்த மிஷினை வந்து நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பேக் சைடில் வந்து இந்த புஷ் பட்டன் இருக்கும், அது ஃபிக்ஸ் சைடில் புஷ் பண்ணியிருக்கோம். புஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணாவே போதும். வாட்டரில் 1/2 பக்கெட் மேலே வாட்டர் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து சர்ஃப் எக்ஸலோ லிக்விடோ ஏதாவது ஊற்றிட்டு குழந்தைங்க துணியோ இல்லைனா உங்கள் சாக்ஸோ சம்திங் ஏதாவது போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது இந்த ஸ்விட்சை எடுத்து நீங்கள் அன்ப்ளக் பண்ணிடுவீங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஷர்ட்னா எத்தனை ஷர்ட் போடலாம்? ஒரு ஷர்ட்டு இல்லை ஒரு பனியன் அந்த மாதிரி. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மூவபிளாக இருக்கனால நீங்கள் எங்கேயாவது போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். அதாவது குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸாக 8 டைம்ஸ் சுற்றும். ஸோ அது வந்து உங்கள் கிளாத் வந்து துணி துவைச்சிக்கிறோம். நம்ம நார்மல் வாஷிங் மிஷின் கீழே ட்ரம் என்ன பண்ணுமோ அந்த வேலையை இது வந்து செய்யுது பக்கெட்டில். அந்த இதோட ப்ரைஸ் என்ன மேம்? இது 799 வரும் மேம். 799.